நான் யூடியூப்பில் இந்த ஏபிகேஎஸ்னுடைய அபிமானை பற்றி கேள்விப்பட்டு பார்த்து சரி ட்ரையல் பேசிஸில் இது செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து முதல்ல வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தான். இப்போதைக்கு இது யூஸ் பண்ணவரெலாம் அபிமான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பிளான்ட்டும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அந்த க்ரீனிஸ்ட் வந்து ஒரு ஒரு மனசையே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பார்க்கும்போது. அதனால தான் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒவ்வொரு தார்லேயும் வந்து எனக்கு ஒரு 14 ஆவரேஜாக இருக்குது ஒவ்வொரு சீப்பு, ஒவ்வொரு தார்லேயும். இதே வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். மற்ற வெட்லியர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் கிராமத்துலேருந்து அருள்குமார் பேசுகிறேன். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு வந்து மொத்தம் 6 ஏக்கரா நிலம் இருக்குது. இதில் தென்னை மரம் ஒரு 150, மாங்காய் மரம் ஒரு 250 வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இங்கே இது மூதாதையர் சொத்தை நான் அது பராமரிக்கிற எண்ணத்தில் செஞ்சுக்கிறேன். நான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரிட்டையர்டு பென்ஷன் ஹோல்டர். நான் வேறத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே வந்து செய்வேன். இப்போ வந்து வாழை வந்து ஒரு கற்பூர வாழை ஒரு 250 நட்டுருக்கேன். அதில் வந்து முதல்ல நான் வெறும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் உபயோகப்படுத்தியிருந்தேன். தற்போது அதை வந்து நான் யூடியூப்பில் இந்த ஏபிகேஎஸ்னுடைய அபிமானை பற்றி கேள்விப்பட்டு பார்த்து சரி ட்ரையல் பேசிஸில் இது செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து முதல்ல வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு 4 லிட்டரை வந்து நான் வாழைக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் ஈல்டிங் ஸ்டேஜில் இருக்குது. நான் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். கூட அடிஷ்னலாக லேபர் வச்சுருக்கேன். அவங்க இரிகேஷனு ப்ளோவிங் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இது யூஸ் பண்ணவரெலாம் அபிமான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. பிளான்ட்டும் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அந்த க்ரீனிஸ்ட் வந்து ஒரு ஒரு மனசையே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பார்க்கும்போது. அதனால தான் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வாழை வந்து முதல்ல நான் ஒரு 3 months ஆன பிளான்ட்டில் வெறும் டிஏபி மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அது வந்து ஏற்கனவே நான் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் உபயோகப்படுத்தினால அந்த மெத்தட்லேயே போயிடுவோம் பழைய இதில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்து நான் ஏபிகேஎஸ்னுடைய அபிமானை பார்த்து சரி இதை ட்ரையல் பேஸில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அபிமான் வாங்கி ஒரு லிட்டருக்கு வந்து நான் ஒரு 25-30 ml தான் கொடுத்தேன். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு, ஏன்னா வந்து எனக்கு ட்ரிப் இரிகேஷன் அந்த இதெல்லாம் இல்லாதனால வெறும் டைரெக்டாக பிளான்ட்டினுடைய ரூட்லேயே நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3-4 லிட்டர் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது இது வந்து நல்ல ரிசல்ட் இருந்ததுனால தொடர்ந்து அதையே யூஸ் பண்ணாங்க. இப்போ வாழை வந்து ஈல்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஏற்கனவே ஒரு 15-20 மரம் வந்து கொலை தள்ளிடுச்சு. அது மற்ற நார்மலாக யூஸ் பண்ணுற வாழையினுடைய ஈல்டுக்கும் இதுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒவ்வொரு தார்லேயும் வந்து எனக்கு ஒரு 14 ஆவரேஜாக இருக்குது ஒவ்வொரு சீப்பு, ஒவ்வொரு தார்லேயும். இதே வந்து எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த அபிமான் வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. மற்ற வெட்லியர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.